என் இனிய தமிழ் மக்களே, இந்த வார்த்தைக்கு கைதட்டு மட்டும் கட்டுவீங்க, அதை மற்ற விஷயத்தில் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அது அப்புறம் வர்றேன். என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே சும்மா எல்லாரும் பாரதிராஜா மிகப்பெரிய கலை வித்தகர்கள், யாரும் சாதாரண நாட்கள் இல்லை. வாசுவா இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், பாக்யராஜா இருக்கட்டும், நான் இவர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தவன். அவங்க சொல்லுவாங்க, நான் நிறைய அவங்க பாண்டியராஜ் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பேன். நான் முதல்ல இன்னும் ஒரு மாதம் காலம் இந்த மைக் பக்கத்தில் நிற்க வேணாம்னு யோசித்தேன். எங்கேயாவது போய் நான் விவகாரமாக நம்ம நிர்வாணமாக நின்றுவேன், அட்லீஸ்ட் ஜட்டியாவது போட்டு போடான்னு வைங்க. ஏன்னா நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. அது என்னன்னு தெரியல, பிறப்புலேருந்தே நம்மளுக்கு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு எதாக இருந்தாலும் ஒளிவு முறை இல்லாமல் பேசி தொலைக்கிறது. நான் சொன்னேன் வரமாட்டேங்க யார். அப்புறம் பார்த்தேன் மயில்சாமி, அவன் ஒரே தமிழ் கடவுள் முருகன். அந்த மயில்சாமி கூப்பிடுவான், முருக கடவுள் கூப்பிட்ற மாதிரி. எனக்கு கடவுள்னு சொல்ல மாட்டேன், அவன் மனிதன். இந்த பூமி ஆண்ட 6 படை வீடு கொண்ட ஒரு மனிதன், அவனை தெய்வமாக்குனாங்க. அந்த மயில்சாமி அவன் அற்புதமான. எப்படி தவிர்க்கிறதுன்னு யோசித்தேன், முடியலை. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க மயில்சாமி பற்றி, இவர்கள் பேசிய பேச்சில் ஒரு மாற்றுக்கூட குறையாத ஒரு அற்புதமான தங்க மனிதன். எல்லாரும் பேச, யாருமே மேடை நாகரிகத்திற்காக மயில்சாமி பேசவே இல்லை, எல்லாரும் ஆழமாக. நான் நினச்சி முதல்ல என்ன பண்ணேன் யோசித்தேன், லங்கடம் பரம ஔஷதம், இது சமஸ்கிருதம், உண்ணாவிரதம். பொறுமை, மௌனம், ருத்ரம். மௌனமாக இருந்துட்டு போகலான்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன், மௌனபாரதம் ரொம்பவே இதாக இருக்கே, அது தமிழ். அது லங்கனம் பரம ஔஷதம், உண்ணாவிரதம், அது சமஸ்கிருதம், வடமொழி சொல். பொறுமை, மௌனம், ருத்ரம். பொறுமை இருக்கு, மௌனம் இருக்கு, ருத்ரமே இல்லையே தமிழனுக்கு. நினைச்சு பாருங்க. ஏதோ நான் சும்மா ஏதோ இங்கே பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் படித்தவர்கள், நான் படிக்கலை. மிகப்பெரிய, அதாவது கஷ்டமான விஷயம் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி காமெடி பண்ணுறது மாதிரி கதாநாயகனாக நடிச்சிடலாம், வில்லனாக நடிக்கலாம். காமெடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெர்த்தில் இருக்கும், பிளட்டில் இருந்தால் தான். அவன் பிறப்பிலே ஒரு ஹாஸ்ய உணர்வு இல்லைன்னா வரவே முடியாது. அது விவேகா ஆகட்டும், பாண்டியராஜன் ஆகட்டும், பாக்யராஜா, அவங்க பிளட்லே அது பிறக்கும் போதே உணர்வு இருக்கும். அற்புதமான. நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அவங்கெல்லாம் மகிழ்விக்கிறவர் மன்னைங்க. மயில்சாமி ஒரே ஒரு படத்தில் அடித்தான், இந்த கண்களாக இருக்க செய்யும் இல்லையா. எனக்கு இல்லையா அந்த மயில்சாமி முதல்ல நவால் அவனுக்கு மிமிக்கிரிக்காக வேண்டி சொன்ன இதில் கொடுத்தோம்னு நினைக்கிறேன், இது ஒரு விருது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா மயில்சாமி இதுக்கு கரெக்டாக ஒரு 2 நாள் தான் நடித்தான். என்ன நம்பி எப்படா இப்படி ஒரு ஆளை விட்டுட்டோம்டா அப்படின்னு. ரொம்ப பழகுவதற்கு தங்கமான மனிதன், அப்பேற்பட்ட ஒரு மனுஷன். இந்த இன்விடேஷன் வந்தோடனே பார்த்தேன், வேற எவனை போட்டாலும் இந்த பொருத்தமாக இந்த காசு மேலே காசு அந்த இது இருக்கு. உனக்கு முன்னாடி அதை செஞ்சுட்டாங்களா சைனாவில் தெரியல, அப்படியே அச்சுட்டாங்க. ஓ நீ தானா, பேசாமல் இவன் படத்தை தூக்கி நம்ம மூலையில் வச்சுக்கலாம், குரு மூலையில். ஏன்னா காசு கொட்டும். ஏன்னா இதயம் சுத்தமாக இருக்குல்ல, அவனுக்கு மனசு சுத்தமாக இருக்குல்ல. அவன் நீங்கள் குரு மூலையில் வச்சுக்கணும், காசு கொட்டும். நிஜமாக தான், சும்மா ஏதோ இதுக்கு சொல்ல. அற்புதமானவன். அவன் சிரிப்பு, பேச்சு எல்லாமே பொய் இல்லாமல் ரொம்ப அற்புதம். ஹெல்பிங் டெண்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது நிறைய உதாரணங்கள் அந்த மேடையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஓகே. இங்கே இருக்க மேடையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட், அதில் நோ டவுட். நான் ஏன்னா அந்த இன்விடேஷன் பார்த்தேன், நான் எதுக்குமே
பேக்ரவுண்ட் அவர் சீரியஸான அவர் சிரிக்கவே மாட்டார். நான் இங்கே கிண்டல் பண்ணுவேன் கவுண்டம் முடிச்சது. அவருக்கு காமெடினா பிடிக்காது. என்ன நான் இன்விடேஷனை பார்த்தே சிரித்தேன். சிரிக்காதால் நானே சிரிச்சிருக்கேன் பற்றியா. பாக்கியராஜ் ரொம்ப ஹாஸ்யம் ஜாஸ்தி அவங்களுக்கு. சரி அப்படியே இது போதும் அப்படின்னு. இவருக்கு கவுண்டமணிக்கு இந்த கோபம் உண்டு. ஹாஸ்ய உணர்வே இல்லாதவனே என்னை முத்திரு வச்சு. நான் கொஞ்சம் சீரியஸு, பட் இருந்தாலும் ரசிப்பேன். வெளில சொல்லுறேன். இன்விடேஷன் பார்த்தோன்னே எப்படியா அப்படி ஒன்று பண்ணலன்னு சூப்பர் அற்புதமாக பண்ணியிருந்தேன். அந்த இன்விடேஷன் பார்த்தோன்னே எல்லா விதமான ஆயுதங்களோடு தான் இறங்கியிருக்கான் ஃபுல்லாக. ரொம்ப பிரமாதம், சூப்பர் ஹிட். என்ன இதில் புதுசாக அறிமுகமாக இருக்கிற கதாநாயகன் நாயகி இவங்க சொன்ன மாதிரி காலம் கடந்து போயிடுச்சு இல்லைன்னு நாங்கள் இது பண்ணோம். அற்புதமாக இருக்கு. நீங்கள் இவ்வளோ காட்சி இதில் நீங்கள் ஜெயிக்கணும், வேறு வழியே. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் இதில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை மீறி ஜெயிக்கணும். ஏன்னா பாருங்கள் எத்தனை பேர், இத்தனை ஆயுதங்கள் இருக்குது, எல்லா காட்சி ஆயுதங்கள். இதை மீறி இந்த ஹீரோ ஹீரோயின் ஜெயிக்கணும், ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசி அதெல்லாம் ரொம்ப வந்துடக்கூடாது. எனக்கு என்ன கோபம்னா, கருத்து சுதந்திரம் என்பது ரொம்ப ஒரு தமிழ் உங்களுக்கு புரியல. நிலம் களவாடப்பட்டு கொண்டிருக்கிறது, மொழி களவாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய தாராள் பண்ணி ஃப்ளைட் எடுக்க விடலன்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எமர்ஜென்சியில் உட்காந்துட்டேன். எமர்ஜென்சி கேட்டேன். எப்போயுமே நம்ம ஃப்ளைட்டில் போங்க, மலேசியாவிலிருந்து ஒரு ஃப்ளைட் வரும். மலேசியாவிலிருந்து வர ஃப்ளைட்டில் தமிழில் அனௌன்ஸ் பண்ணுவோம், தமிழில் விளக்கம் சொல்லுவோம். சிங்கப்பூர்லேருந்து வரும், தமிழில் சொல்லுவோம். இங்கேருந்து போகும், இங்கிலீஷ் ஹிந்தி தான். நான் எமர்ஜென்சியில் உட்காந்துருக்கேன். இது மதுரையிலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். அவங்க ஒருத்தி வந்து அந்த அம்மா ஏர் ஹோஸ்டஸ் ஷோன்னு பேசிட்டு நான் புக்கை படிச்சுட்டு இப்படி பார்த்தேன். இவர்கிட்ட ஓப்பன் புரியலம்மா புரியலன்னு எல்லாரும் சிரிச்சுட்டானே. புரியலம்மா புரியலன்னு இன்னும் புரியலை. அந்த அம்மா குழப்பமாயிடுச்சு. நான் இங்கிலீஷில் சொல்ல முடியாதுல்ல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னேன். அவங்க புரியுதுன்னு மாதிரி புரியலை, எனக்கு புரியல, எனக்கு புரியுற மாதிரி ஏதாவது சொல்லு அப்படின்னு. ஏன்னா மற்ற போய் கேப்டனை கூப்பிட்டுட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் யூ லிசன் திஸ் இஸ். எனக்கு புரியல சார், புரியல. அப்போ இல்லை எல்லாம் பயந்துட்டாங்க பேசஞ்சர்ஸ். அதர்வைஸ் யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் சீட். இது எனக்கு புரியலன்னு அப்புறம் கொடுத்து இல்லை இந்த சீட்டை மாற்றிக்கங்க, இது எனக்குன்னு போட்ட சீட்டு ரிசர்வ் பண்ணி நான் மாற்ற மாட்டேன். தமிழில் சொல்லு. எங்கள் அப்பா அதான் படிக்கலை, ஃப்ளைட் ஏற்றிருந்தா என்ன இருக்கும்? பெல்ட்டை மாட்டுக்கிறேன், அதுங்கிற கையை காட்டுறேன், செய்கை காட்டுறேன். என் கிழமை நான் ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புகிறேன். அவனுக்கு புரியுமா? எப்போ நீ தமிழ்நாட்டிலேருந்து பெறப்படுற தமிழில் சொல்லி, கடந்து போய் ஆந்திராவிலேருந்து தெலுங்கில் சொல்லிப்போ. தமிழையும் இது இங்கிலீஷையும் வச்சுக்கோ, ஹிந்தியும் வச்சுக்கோ. பல எம்பி கிட்ட சொன்னி போய் பேசுங்க. அந்த ஸ்டேட்டை விட்டு தாண்ட வரைக்கும் அந்த மொழியை காப்பாற்று. அதுக்கப்புறம் எதை வேணாலும் பேசுது. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அந்த தமிழ் அனௌன்ஸ்மெண்ட்டே தூக்கிட்டாங்க. இப்போ விமானத்தில் அப்போ உன் நிலம் களவாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இருந்த இனம், நீ சரித்திரம் படித்தவனுக்கு தெரியும். களவாடப்பட்டு தான் இப்போ மேலே சவுத்தில் வந்து லுமேரியா கண்டத்துலேருந்து அப்படி இதாகி நிலம் களவாடப்பட்டுச்சு, மொழி களவாடப்பட்டு கொண்டிருக்கிறது, இனம் களவாடப்படும். எழுதி வச்சுக்கோ. நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா, உனக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா டைனோசர் மாதிரி நீ அழிஞ்சு போயிடுவ. டைனோசர் சச் பிக் உலக அது அந்த இனம் ஏன் அழிஞ்சிச்சு? தெர் இஸ் நோ எதிர்ப்பு சக்தி. ஆன்மீகம் பேச வேணாம் இல்லை, நான் கூட தான் ஆன்மீகவாதி. என் மொழி இனம் சம்பந்தமாக நீ கை வைக்காத.
மொழி அழிந்தால் இனம் அழியும். உனக்கு எதிர்ப்பு சக்தி வேணும். எங்கள் ஊரில் அச்சம்பழம்னு ஒன்று உண்டு, காரம்பழம்னு உண்டு. என் கரட்டில் விளையாடுவேன், கரெக்டாக முடிக்க போகும்போது எல்லாம் மடுவேன். அச்சம்பழம், காரம்பழம், சூரம்பழம்னு. இப்போ இல்லை. என்னன்னு கேட்டால் எதிர்ப்பு சக்தி இல்லை, அந்த செடிகள் செத்து போயிடுச்சு. எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் தமிழன் அழிந்து விடுவான். நீ எதுக்கோ பயந்துட்டு உட்காந்துருக்க. நல்லா கவனிங்க. உனக்கு ஓட்டு, இது நான் பல விஷயங்களில் நான் சொல்கிறேன், இவனும் கேட்கறதில்ல. எல்லாரும் தானே ஓட்டு போடுறான். ஆட்சி செய்யும் பொழுது 5 வருடங்களுக்கு உனக்கு அடையாளங்களை தொலைத்து விடுகிறேன். நீ யார்? கிறிஸ்டின் போடுறான், முசல்மான் போடுறான், இந்துக்களும் தான் ஓட்டு போடுறான், எல்லா பேரும் தானே ஓட்டு போடுறான். 5 வருடங்களுக்கு நீ ஆட்சியில் இருக்கும்போது அது ஜனாதிபதி யாரு, பிரைம் மினிஸ்டர் யாரு, எம்பி யாரு, எம்எல்ஏ யாரு, எவனா இருந்துட்டு போ. 5 வருடங்களுக்கு உன் அடையாளத்தை தொலைச்சிடு. உன் குடும்பம் வச்சுக்கட்டும். உன் குடும்பத்தில் எல்லாமே நான் போடுறேன். 5 வருஷம் கழிச்சு நீ தோத்துலையா போ. நான் அங்கே போய் இங்கே உட்காடுறேன், காஞ்சிபுரத்தில் உட்காடுறேன், காசியில் உட்காடுறேன்னா நீ யார்? உனக்கு தார்மீகம் வேண்டும். 5 வருடங்களுக்கு யூ ஆர் காமன் மேன், காமன் பிரைம் மினிஸ்டர், காமன் பிரசிடன்ட். அதை சொல்லு. இல்லைன்னா இவ்வளவு பங்கா வருமா? யாரை நீ கை வைக்கிற? கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பயம்? என்ன பயம்? அம்மாவை கை வச்ச மாதிரி, சகோதரியை கை வச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வரலாற்றை பாருங்கள். இப்போ சமீபம் வந்து 3 மாதம் 5 மாதத்தில் அதனால் இந்திய தமிழ் மக்களின் சொன்ன கையை மட்டும் தட்டிட்டு போயிடாம, எங்கேயாவது உனக்கு ருத்ரம் வேண்டும், மௌனமாறு, பொறுமையாயிரு, ருத்ரத்தை தொலைச்சிடாத. நன்றி, வணக்கம்.